பலருடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களுடைய செய்கையை கொண்டே இவருடைய வாழ்க்கை இருக்கும். அவர்கள் இந்த புறம் தாக்க வருவார்கள், ஆனால் இவர்கள் அதற்கு ஏதுவாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் இப்படி செய்த அவருடைய எதிரி வேறொரு காரியத்தை செய்தால் அதற்கு சரியாக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றிக்கொள்வார்கள். அவர்கள் ஒரு யுக்தியை கையாண்டால் இவர்கள் அதற்கு மேலாக இவர்கள் ஒரு யுக்தியை கையாண்டு, இவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்காது, இவர்களுக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்காது, இவர்களுக்கு ஒன்று ஒரு திட்டம் இருக்காது, ஒரு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது. இவருடைய செய்கைகள் எல்லாம் எதை பொறுத்ததாக அமர்ந்திருக்குமானால் அவருடைய எதிரிகளின் செயல்களை பொறுத்ததாகவே அமர்ந்திருக்கும். இவர்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்து இவர்கள் அதை செயல்படுத்துவர்களாக இருக்கவே மாட்டார்கள். இங்கே ஆதியாகமம் 49:8 நாம் யூதாவை குறித்து பார்க்கிறோம். யூதாவே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். யூதா என்றால் நாம் அறிந்திருக்கிறபடி அவன் துதிக்கிறவன், ஆண்டவரை ஆராதனை செய்கிறவன். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை ஆராதனை செய்கிறவனுடைய கரம் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்குமானால் அவன் சத்துருக்களை ஆளுகிறவளாக இருப்பான். அவன் சத்துருக்களுடைய செய்கைகளை நியமிக்கிறவன், நிர்ணயிக்கிறவன் யாராக இருப்பாரானால் கர்த்தரை ஆராதனை செய்கிறவனாய். சத்துரு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நாம் நம்முடைய சத்துருக்களின் வாழ்க்கையை மாற்றுவர்களாய் இருப்போம், அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது. ஆமென்.